Hello friends, welcome to my page. இப்போ நம்ம kids frock க்கு எப்படி zip fix பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்து draw பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற yoke. இது நம்ம fix பண்ணிட்டு முன்னாடி 1 inch கொடுத்துட்டு மீதி வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா zip ஓட ரெண்டு பார்ட் இருக்கும். இந்த back part வந்து நம்ம கட் பண்ணும்போது மெட்டீரியல் வந்து ஆன் ஃபோல்டில் இருக்க வேண்டியதில்லை, சிங்கிள் பீசஸாகவே இருக்கலாம். சப்போஸ் ஆன் ஃபோல்டில் இருந்தால் கூட இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து ட்ரெஸ்ஸோட குட் சைட் இப்படி தான் நம்ம வந்து கடைசியாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து நார்மலாக இருக்கும், ரைட் சைடு இருக்கிற மெட்டீரியல் வந்து இப்படி ஓவர்லேப் ஆகிருக்கும். எதுக்கு அப்படின்னா ஜிப்பை வந்து கவர் பண்ணுறதுக்காக. ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரைட் சைடு ஃபேப்ரிக் மேலே லைனிங் அட்டாச் பண்ணிக்கிறேன். ப்ராப்பராக லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/4 inch மட்டும் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். கால் இன்ச் மட்டும் கொடுத்துட்டு இதை ப்ராப்பராக நம்ம இதை ஸ்டிச் பண்ணி இதை ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே 1/4 inch கொடுத்துருக்குறோம் ரைட் சைடுக்கு. நம்ம லெஃப்ட் சைடு கொடுக்கும்போது இந்த 1/4 inch கொடுக்க வேண்டியதில்லை, மார்க்கிங்லேருந்தே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி நெக் லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் பீஸு. அதுக்கு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்தே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம இதுங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னரில் ஒரு 3 நாட்ச் எப்படி கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்குமே ஒரு குட்டி நாட்ச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மெட்டீரியலை நம்ம திருப்பிக்கலாம். இதையும் திருப்பியாச்சு, இதையும் திருப்பியாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேக். இது உங்களுக்கு நார்மலாக இருக்கும். நம்ம ரைட் சைடு இருக்கிற பார்ட் வந்துட்டு இப்படி ஓவர்லேப் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி ஜிப் அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடுறோம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த ஸ்டிச் பண்ணிட்டு பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஸ்டிச்சிங் கிடைக்கும். கொடுத்தாச்சு, டர்ன் பண்ணிட்டு இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் இன்னொரு பார்ட்டுக்கும் நீட்டாக இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஜிப்பு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மெட்டீரியல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ வச்சுட்டு நார்மலாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லி. யார் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது நான் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ஓவர்லேப் பண்ண போகிறோம். ஸோ ஓவர்லேப் பண்ண போகிறோன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே ஃபேப்ரிக் வரும். ஸோ நம்ம 3/4 inch கொடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த 3/4 inch எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இதை வைக்கணும். வச்சுட்டு எப்படி திருப்பிக்கலாம்.
ஸோ இது மார்க்கிங் பார்த்துக்கலாம், எந்த அளவு நம்மளுக்கு வேணும் அப்படின்றத நம்ம க்ளோசிங் பார்த்தாச்சு. இதையும் வந்து ப்ராப்பராக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். எந்த அளவு இருக்குன்னு மார்க் பண்ணி வச்சுட்டு ஒரு பெல் பென் குத்திக்கலாம். ஸோ இப்போ திருப்பி பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ராப்பரான ஜிப் ஃபினிஷிங் இருக்கும். இதை வந்து இதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ப்ராப்பரான லைன் நம்மளுக்கு இங்கே வச்சு பார்க்கும்போதே தெரியும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜிப்பை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து க்ளோஸ் ஆகிடும். நம்மளுக்கு ஜிப்பு இருக்கிறது விசிபிலிட்டியாக தெரியாது. ஸோ இது வந்து ப்ராப்பராக இன்விசிபிள் ஓவர்லாப்பிங் ஜிப் வந்து ஓகே ஆயிடுச்சு. இதை எக்ஸஸ் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து கனெக்ட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஓவர்லாப்பிங் ஜிப் ப்ராப்பர் ஆகிடுச்சு. உங்களுக்கு க்ளோஸ். எனக்கு இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க நம்ம யோக் பார்ட் கொடுத்து 1 inch எக்ஸஸாக கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு 1/4 inch இல்லை 1/2 inch மட்டும் கட் பண்ணிக்கலாம். அந்த 1/4 inch 1/2 inchமே லைனிங்க்கு உள்ளே போகிற மாதிரி எக்ஸாக்ட் ரெடி மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு இந்த ஜிப் அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, உள்ளே இருக்கிறது அதே மாதிரி இந்த மெட்டீரியலையும் இந்த மாதிரி மேலே வச்சு இப்படி அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிப் வந்து இன்னொரு மெத்தடு. பட் அது உங்களுக்கு வெளியில் இந்த விசிபிலிட்டியாக தெரியும். அது தெரியக்கூடாது அப்படின்றதுனால நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஸோ தேங்க்யூ.